நீங்கள் நல்லா கவனிச்ச விஷயம் 3 விஷயங்கள்லாம் நீங்கள் கவனிச்சுங்க. எக்ஸாம்ஸை பொறுத்தளவுக்கு வந்து 180 நிமிஷம் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க, 200 கொஸ்டின் கொடுக்குறாங்க. இதை நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம்? 1. 2வது வந்து எலிமினேஷன் மெத்தடில் யூஸ் பண்ணுவோம். 2. எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியணும் அவசியம் இல்லை. எல்லா கொஸ்டினுக்கு வந்து தவறாக ஆன்சர் பண்ணக்கூடாது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் இதுதான் ஆன்சர் உங்களுக்கு தெரிய அவசியம் இல்லை, இது ஆன்சர் இல்லைங்கிற விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதுமானது. 2. அதுக்கடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எதை படிக்கணும் அப்படிங்கிறத விட எதை படிக்கக்கூடாதுங்கிறது நீங்கள் தெளிவு அதிகமாக இருக்கணும். அது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். எதை படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுக்கு அவசியம் இல்லை, எதை படிக்கக்கூடாதுங்கிற மட்டும் தெளிவு அவசியம் வச்சுக்கணும். பிகாஸ் வந்து உங்களோட கொஸ்டினே வந்து நீங்கள் ரொம்ப எவ்வளோ மனப்பாடம் பண்ணிக்கிங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் அறிவாளிலாம் உங்களுக்கு டெஸ்ட் எடுக்கலாம் வரவே கிடையாது. டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு அந்த ஜாப் உங்களுக்கு எலிஜிபிளுக்கான மட்டும் டெஸ்ட் பண்ண போகிறோம். இதை மட்டும் தான் அவன் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 15வது கொஸ்டின் கேட்டிருப்பான். அந்த 15வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 150வது கொஸ்டின் அந்த கொஸ்டின் ஆன்சர் இருக்குங்க. நீங்கள் அந்த கேள்விக்கான ஆன்சர் அங்கே இருக்கும். அப்போ எதையுமே முழுமையாக படிங்க, முழுமையாக கவனிங்க, உங்களை சுற்றி எல்லா விஷயங்களும் கவனிங்க. ஒரு மெடிக்கல் போகிறீங்களா, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அங்கே இருக்க விஷயம் கோவிட்டா எல்லா விஷயம் உங்களை சுற்றி அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு நடப்பு நிகழ்வு பூரா அப்சர்வ் பண்ணுங்கள். நமக்கு என்ன சமகாலத்தில் என்னக்குன்னு பாருங்கள். ஒரு அரசு பணிக்கு வந்து எடுக்கிறாங்கன்னா என்ன இருக்காங்க, அவங்க நீ எவ்வளோ மனப்பாடம் பண்ணிட்டுன்னு பார்க்க எடுக்க போகிறாங்க, அது கிடையாது. அந்த போஸ்ட் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுக்கா, அதை தான் அந்த டெஸ்ட் எக்ஸாமாக இருக்குது.